ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ தமிழகமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு எடப்பாடியா, திமுகவா, தாவேகாவா, இந்த மாதிரி கடும் போட்டி இந்த டைம் நிகழ்ந்துட்டுருக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தாவேகாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக. ஸோ திமுக, தாவேகா இந்த மாதிரி ஒரு பயங்கர போராட்டமானது இருக்குது. இந்த போராட்டத்துக்கிடையே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யார் ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படிங்கிற அதிரடி தாள்கள் வெளியாக போகுது. ஸோ இந்த கருத்து கணிப்பில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வரக்கூடிய தருவாயில் இப்போ ஒரு முக்கியமான விஷயமானது வெளியாகிருக்கு. அது என்னன்னா, தாவேகா விஜயை வளர விட்டது யார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கு. இதுக்கான பதில் திமுக செய்த 5 தவறுகள் தான். இந்த 2026 தேர்தலுக்கு முன்மாறிய தமிழக அரசியலுடைய ஒரு இக்கட்டான ஒரு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ தாவேகா கட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வளர்கிறதுக்கு காரணம் திமுக பண்ண அந்த 5 தவறுகள்னு சொல்லப்படுதில்ல, அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் வந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இந்த நேரத்தில் இந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, திமுக செய்த அந்த 5 தவறுகள் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், தாவேகா விஜயை வளர விட்டது யார் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இந்த 5 தவறுகள் தான். அதனால் இந்த டைம் ரிசல்ட்டு நமக்கு நெகட்டிவாக வரவும் வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவாக வரவும் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் யார் வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் முடிவுகள் யாருக்கு சாதகமாக கிடைக்கப் போகிறது என்ற பெரும் எதிர்பார்ப்பு நிலவிட்டிருக்கு. பெரும்பாலான எக்ஸிட் போல் முடிவுகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக வந்திருக்கு. ஸோ இதனிடையே தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்மறை நேர்மறை இந்த மாதிரி மாறி மாறி தாள்கள் வெளியாகுது. அதே போல் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தாவேகா ஆட்சியை அமைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கு. அஜய் ஜேவிஎஸ் நிறுவனம் அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டிருக்கு. இதில் அதிமுகவை காட்டிலும் திமுகவிற்கு கலகமூட்டும் விஷயமாக இருப்பது தாவேகா தான். ஏன்னா பாரம்பரியமாக திமுகவிற்கு கிடைத்து வந்த வாக்குகளை விஜய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டம் காண செய்துட்டார் இந்த அரசியலில். இன்னும் சொல்லப்போனால் திமுக குடும்பத்திற்கு உள்ளேயே நுழைந்து அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய தொடங்கிவிட்டார் இந்த தாவேகா. இதனால் இந்த 2026 தேர்தலானது தாவேகாவை மையப்படுத்தி சூழல் ஆரம்பித்திருக்கு. இதில் சமயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வெளிவந்துட்டுருக்கு. அதில் தாவேகா வளர்வதற்கு திமுகவே பாதை அமைத்து தந்துவிட்டது என்ற யதார்த்தத்தை போட்டு நிறைய பேர் உடைத்திருக்கிறாங்க. அதில் என்ன 5 தவறுகள் சொல்லியிருக்காங்கங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, திமுக செய்த அந்த 5 தவறுகள் என்னங்கிறத இப்போ அதிரடியாக பார்க்கலாம். அதிரடியாக அது என்ன தவறுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரை தனது அரசியல் கனவுகள் என்ன, எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க நினைக்கிறேன் என மக்களோடு கான்டாக்ட் ஆகக்கூடிய வகையில் பேசியதாக தெரியல. இதுவரை பேசியது அனைத்துமே தேர்தல் வியூக நிபுணர்களால் குறிப்பாக சில குறிப்பிட்டவங்க எழுதி கொடுக்கப்பட்டவை என்று விமர்சனங்களும் இருக்குது. விஜய் எக்ஸ்போஸ் பண்ண விடாமல் பார்த்து கொண்டதில் திமுகவிற்கு முக்கிய பங்கு இருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தாவேகாவை ஒரு பொருட்டாகவே திமுக எடுத்துக்கொள்ளவில்லை. எந்த ஒரு தருணத்திலையும் விஜய் பற்றி நேரடியாக பேசவில்லை.
ஒருவேளை விஜய் நேரடியாக அட்டாக் செய்து அரசியலை கையில் எடுத்திருந்தால் விஜய் தனது பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கோ. அப்போது அவரது உண்மையாக முகம் என்பது நிச்சயம் தெரிந்திருக்கோ. அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன, அரசியல் ரீதியாக எப்படி அணுகக்கூடியவர், எந்த அளவிற்கு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகிறார் போன்றவை வெளிப்பட்டிருக்கோ. ஸோ இது 2வது திமுக செய்த தவறு. அப்புறம் 3வது, திமுகவை பொறுத்தவரை விஜய்க்கு நேரடியாக அரசியல் செய்யாமல் தங்களுடைய அனுதாபிகளால் மட்டுமே அட்டாக் செய்திருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அப்புறமேட்டு விஜயை எதிர்க்கின்றனர், இந்த மாதிரி விமர்சனம் செய்திருக்கிறாங்க. நேரடியாக அரசியல் அழுத்தம் கொடுத்து பேச வைக்கவே இல்லை. தன் சொல்ல வந்ததை மட்டுமே வெளிப்படுத்தியுள்ளார். யாருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய வகையிலான சூழல் ஏற்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் உருவாக்கப்படவில்லை. அதுதான் நிதர்சனம். இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய்க்கு வெற்றி பெற ஒரு காரணமாக இருக்குங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அப்புறம் 4th என்னென்னா, விஜய் மனம் திறந்து பேச வைத்து அவரது உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான சூழல் இதுவரை ஏற்படவில்லை. அவரை ஹீரோ இமேஜில் மட்டுமே வைத்து புகழ்ந்து பேசக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. அரசியல் களம் என்பது எழுதி கொடுத்ததை படிப்பதல்ல, தேர்தல் வியூக நிபுணர்களுடைய திட்டங்களுக்கு ஏற்ப செயல்படுவதும் அல்ல. மக்களுக்காக இறங்கி வர வேண்டும். தன்னுடைய அனுபவத்தால் தொலைநோக்கு பார்வையால் மனம் திறந்து பேச வேண்டும். எதிர்க்கட்சியினர் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை தேவைப்படக்கூடிய இடங்களில் நேரடியாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கான எந்த வாய்ப்பையும் திமுக தரவில்லை. நேரடியாக விமர்சித்தால் இன்னும் பெரிய நபராக வளர்ந்து விடுவாரோ என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அதுவே விஜய் இன்னும் உயர்த்தி பிடிக்க வைத்து விட்டது. சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி, அரசியலுடைய முதிர்ச்சியற்ற தலைமுறையினரிடமும் சரி, விஜய் ஒரு ஹீரோ, அவர் சொல்வது சரியாக தான் இருக்கும், அவரை நம்பலாம், அவருக்காக நம்ம குரல் கொடுக்கலாம், ஓட்டு போடலாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இதுவும் திமுக செய்த தவறு. எல்லாவற்றுக்கும் மேலாக தாவேக்கினர் ஒரு தற்குறி கூட்டம் என ட்ரெண்ட் செய்யும் முயற்சியில் திமுகவினர் ஈடுபட்டனர். திமுகவை பொறுத்தவரை அறிவார்ந்த பெரும் சமூகம் இருப்பதாக கருதுகிறது. ஆனால் விஜய் தரப்பில் அரசியலற்ற ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அவர்களை தங்கள் வசப்படுத்தவும் அரசியல் அறிவூட்டவும் நடவடிக்கை எடுக்காமல் தற்குறி என்ற முத்திரை குத்தக்கூடிய நடவடிக்கைகள் பல தரப்பிலும் இருந்தும் மேற்கொள்ளப்பட்டது. இது திமுகவிற்கு பேக்ஃபயர் ஆகிவிட்டதாக தான் தெரிகிறது. இப்படியும் இந்த தவறுக்கு காரணம் திமுக தான். இந்த மாதிரி தாவேகா வெற்றி பெறுவதற்கு திமுகவே தள்ளிவிட்டதாக தாள்கள் ஊடகங்களில் இந்த மாதிரி வெளியாகிருக்கு. ஸோ ரிசல்ட் வரக்கூடிய இந்த நேரத்தில் இது வெளியாகினதுனால திரும்ப ஒரு பகீர் கிளம்பியிருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். சரி வாங்க ரிசல்ட் என்னங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ எல்லாருமே தெரிஞ்சு எல்லாருமே நம்மளுடைய கடமையை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். இதே போல் அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.